Hi hello everyone, welcome to YouTube channel. நான் உங்க கிரிஜோ. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்க முத்துப்பேட்டைக்கு நம்ம வந்திருக்கோம். முத்துப்பேட்டையில் ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைன்ற ஒரு இடத்துல வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு பெரிய லெவலில் இருக்குன்னாங்க. ஸோ நம்ம அதை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வந்துட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம இன்டர் எடுக்கிற டைமில் கூட நம்ம வந்து அழகாக போட்டில் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து நிறையா மீனவர் மக்கள் மீன் தொழிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இங்கே எப்படி வர்றது, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது இங்கே வர்றதுக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம வைப் இருக்குது. முக்கியமாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு அப்படின்னு யூடியூப்லேருந்து சஜஷன் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம அந்த ஜங்ஷன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அந்த ஆஃபீஸு. இங்கே வந்து கூகுள் மேப்பில் வேறு எங்கேயெல்லாம் காட்டும். ஸோ நம்ம அதெல்லாம் போகாமல் பக்கத்தில் லோக்கல்ஸ் தான் கேட்டுங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட்டு திரும்பின உடனே இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இதான் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ். இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். ஸோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்னு அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. 1500 நீங்கள் எத்தனை பேர் போனாலும் மேக்ஸிமம் 10 பேர் அலவுடு. எத்தனை பேர் போனாலும் நீங்கள் வந்து 1500 கட்டி வாங்கிடணும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்தோம், அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்துருங்க. முன்னாடி வந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து கஷ்டம். அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் தருவாங்க. அதனால் ஸோ ஃபஸ்ட்டு போனால் டிக்கெட் வாங்கிருங்க. இதான் டிரைவர் நம்பர். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கால் பண்ணிங்கன்னா அவர் உங்களை அழைச்சிட்டு போவார். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கடைசியில் அந்த போட் நிற்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த போட் நிற்கிற இடம் போல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து இங்கே வந்து பார்க்கிங் வந்து அவங்க மாதிரி எதுவும் தனியாக வந்து செட் பண்ணி போடல. உங்களுக்கு ஏற்கனவே இங்கே வந்து தனியாக இங்கெல்லாம் இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கேயாவது நிப்பாட்டணும்னா இங்கே வந்து உங்கள் பைக்கோ உங்கள் காரோ நிப்பாட்டிக்கலாம். நடந்தோ ஆட்டோ வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடந்து வந்துட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நம்ம அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிரைவர் நம்பர் கொடுப்பாங்க. அந்த டிரைவர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து தள்ளி இருப்பாங்க. மேபி இங்கே கூட சில நேரத்துக்கு வெயிட் பண்ணலாம், சில நேரம் தள்ளி இருப்பாங்க. ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளோட போட்டு என்ன நம்ம ஆலன் வந்துட்டாரு, கேப்டன் வந்துட்டாரு. பாருங்க, நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? இதான் நீங்கள் நம்ம சவாரி செய்ய போகிற அந்த போட். ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. இப்போ வந்து முக்கியமான ஆளுங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அப்பா, இதான் பாலாஜியோட பிரபல யூடியூபர் பாலாஜியோட அப்பா. அவங்க தான் அட்வொகேட் சுதா மேடம். பார்த்தீங்களா, இவங்களோட ப்ராடக்ட் தான் இவங்க. பார்த்துங்க, இவன் எவ்வளோ சைலண்டாக இருக்கா, அம்மா எவ்வளோ ஜாலியாக இருக்கா நீங்கள் பாருங்க. பாலாஜி, உங்கள் அம்மா பார்த்து கற்றுக்க பாலாஜி. கற்றுக்கிறேன், பொறுமையாக கற்றுக்கிறேன். அதில் இன்னும் முக்கியமான விஐபி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரபல, அவர் பேரும் பாலாஜி சீனியரு. ஸோ நீங்கள் வந்து இந்த போட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தண்ணி பாட்டில், உங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருங்க. சாப்பாடு அளவு கிடையாது, பட் ஸ்நாக்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்துக்கலாம். அதே மாதிரி லிக்கர்லாம் எதுவுமே அளவு கிடையாது. பட் லிக்கர் கன்சியூம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு ஏதாவது ரகலகலாம் பண்ணிங்கன்னா உங்களை வர்ற வழியிலே அப்படியே திருப்பி கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் நீங்கள் 1500 கட்டினதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ வரும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
இல்லாட்டி காசு பெண்டிங்காக போயிடும். இடம் வந்து செம அப்படியே ஃபீல் குட்டாக இருக்குது. முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாப் போட்டுருவாங்க. ஸ்டாப் போட்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த பலகைலாம் இருக்கும். நீங்கள் பலகையில் போய் மேலே விட்டுருவாங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் அழகாக சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பலகையெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதில் வந்து பெருசாக யாரையும் வந்து சுற்றி பார்க்க விடுறதில்ல. ஸோ இன்னும் 2 மாதம் வேலை இருக்கா. 2 மாதம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வந்து சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்களை உள்ளே விட்டு உள்ளே எப்படி இந்த காடு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2024 பிப்ரவரி மார்ச் மாதம். ஸோ இப்போ வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து யாரையும் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் இன்னும் 2-3 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே போய் சூப்பராக இருக்கும், வைபாக இருக்கும். சரி, யாராவது அப்புறமாட்டி நீங்கள் போனீங்கன்னா எனக்கு வந்து அப்போ தேங்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் பேராண்மையிலேருந்து படம் எடுத்தாங்க. ஸோ அந்த சீன் இருந்துச்சுன்னா சைடில் போடுறோம், இல்லாட்டி பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை கிராஸ் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இங்கே ஆப்போசிட் சைடில் ஒரு வந்து குடில் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த சைடு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்டே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்களாம். நீங்கள் வந்து காலையில் வந்து ரூம் மாதிரி புக் பண்ணிட்டு சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேலாம் இங்கே இருந்திருக்கு. உள்ளே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. நம்ம தம்பி கஜா புயல் அவர் வந்ததுனால எல்லாம் வந்து அப்படியே டிசாஸ்டராக ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இப்போ எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். ஏன்னா வந்து அது கஜா புயல் எப்போ வந்துச்சு, அவங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணாங்கன்னா வந்து டூரிஸ்ட்னால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னால் வந்து இப்போதைக்கு இதுதான் காட்ட முடியுது. உள்ளே போய் காட்ட இன்னும் அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த தடவை வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து அதுக்கு கவர்மெண்ட் ரெடி பண்ணிடுங்க, நாங்கள் உள்ளே கண்டிப்பாக போகிறோம். வந்து திருப்பி வந்து தக்கல் போடணும், தக்கல் டிக்கெட் போடணும் அப்படின்னு ஒருத்தர் கதறிட்டு இருக்காரு. ஸோ யாருக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தாலும் சாட்டர்டே காலேஜுக்கு போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கோம். டவரே இங்கே பெருசாக கிடைக்காது. இந்த ஒரு வழியாக பயணத்தை முடிச்சாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேர்? என் பேர் செல்வராஜ். இந்த ஊர் தானா? தேங்க்ஸ். ஒரு நல்லபடியாக இந்த பயணத்தை நம்ம முடிச்சு விட்டோம். அம்மா வாங்க, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா இடையில கத்த ஆரம்பிச்சாங்க, ஊர்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. அம்மா ஜாலியா இருந்தது. வாங்க என்ஜாய் பண்ணுங்க. அலையாத்தி காடுகள் அருமையா இருக்குது. அலையாத்தி காடுகள், எனக்கு இது காடு பேர் கூட தெரியல. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா அலையாத்தி காடு. ஆமா ஆமா ஆமா, அலையாத்தி காடுகள். ஆனா தண்ணியில எல்லாம் மேக்ஸிமம் கை வைக்காதீங்கிறாங்க. ஏன்னா கை அரிக்கும்ங்கிறாங்க. அது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்தீங்கன்னா செக்யூரா இருங்க. நீங்க உங்களுக்கு எப்படிப்பா இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. அப்பா செகண்ட் டைம். ஆமா, ஜாலியா வந்துட்டு போலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். சாவி வந்து எலெக்ஷன் போயிட்டு இருக்க காரணத்தினால வந்து செக்கிங்லாம் பெருசா போயிட்டு இருக்கு. தம்பி எனக்கு ஒரு வீடியோ அப்படி எடுத்து கொடுங்க ப்ளீஸ். சார் லெமன் ரைஸ் தான், அது வேற ஒண்ணும் கிடையாது. எடுத்துடுங்க, ஆன்ல இருக்கு. அட்வொகேட் தான் நானு. ஹாய் அண்ணா. மனோரா. இவர்தான் நம்ம காரோட வீடியோகிராஃபர். எப்படி ஜாலியா இருக்காரா? நம்மளும் எடுப்ப வர. செல்லு பணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 3000 இருக்கும். அதான் பாக்கலாம், செக் பண்ணி பிடிக்க தரணுமா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இருக்கும். உங்க மட்டும் தெரியுது நல்லா. தேங்க் யூ. ரெண்டாவது தடவை பாலாஜி இறங்கி போயிட்டு எத்தனை செக்கிங் வாடை இல்ல உங்களுக்கு. 23 கிலோமீட்டர்ல எத்தனை நம்மளோட காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாரு. சொல்லுங்க, பாருங்க, அப்படியே பாலும் பழமும் மாதிரி பக்தியா இருக்காரு. இதே பெங்களூர் வந்துச்சுன்னா குத்துவார் அவரு. ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்றாப்புல நம்ம பிரபல யூடியூபர் பாலாஜி. ஓட்டிட்டு இருக்கேன் கார், இன்னைக்கு மட்டும் ஓட்டல. நாங்க வந்து அப்படியே ரோட் சைடில் அப்படியே வண்டி நிப்பாட்டி சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம். பட்ஜெட் பிளானிங். தட்டில் நீங்கள் நம்மளுக்கு என்ன இட்லி இருக்குது, எல்லாத்தையும் எடுப்போம். கண்டென்ட் எதையும் வெளியே எடுத்தாங்க. இப்போ 3 போகும்பா, 4 வச்சுட்டாங்க. சாம்பார் பண்ணிட்டேன். பெங்களூர் காரணமாக இருக்காங்க. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறான் நேற்று வேற. இப்போ வண்டியை நிப்பாட்டி அப்படியே நல்லா வீட்டிலே செஞ்சு சாப்பாடு எடுத்துருந்தாச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 60 கிலோமீட்டர் ஓட்டதில்ல, ரொம்ப டயர்டாக இருக்குது. 60 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு நம்ம பிரபல யூடியூப். நீங்களே பார்த்தீங்கல்ல, ரோடு நல்லா தான் இருக்குது. பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு கட்டடிக்கிறான், எதுக்கு வளையிறான்னு தெரிய மாட்டேங்குது.
சொல்ல போனா எங்களை வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்குலாம் அல்லு விடுது ஒவ்வொரு டேர்னுக்கும். நீங்க சொல்லுங்க ப்ரோ, எப்படி அவன் டிரைவிங் ஸ்கில்? ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க கைஸ், வெயில் காலம் ரொம்ப இதா இருக்குது. கருத்து பதிவு பண்றாளா? ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்லா 3 லிட்டர் தண்ணி குடிங்க. எதுக்கு ஆஃப் பண்ண போறீங்க? ஐயோ சாவி எங்க? உட்காரலாமா? உட்காரலாம்.